அப்போ இந்த 7ஆம் அதிபதி சூரியனை வரனால பதவிக்கு ஆசைக்காக பதவி போதைக்காக அந்த பழிவாங்கக்கூடிய அந்த குணம் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது இப்படித்தான் வாழணும் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறையை அழகாக கொண்டு போவாங்க. அதே போல் என்ன பிரச்சனை வந்தாலும் கூடவே சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது பணபலமாகட்டும், பொருள் பலமாகட்டும், மனோபலமாகட்டும், இந்த 3 விஷயத்துக்குமே ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. லப்பர் பந்து படத்தில் வர மாதிரி கிரிக்கெட் விளையாட போகும் ஹஸ்பண்டை தடுக்கக்கூடிய வைஃபாக வருவாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ராசிகள்? பருத்தி வீரன் முத்தழகு மாதிரி யாருக்கெல்லாம் வைஃப் அமைவாங்க? குஷி படத்துல வர ஜெனி மாதிரியான வைஃப் யாருக்கு அமைவாங்க? ஏதாவது ஒரு மன ரீதியான ஒரு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ரொம்ப அதிக அளவில் உங்களுக்கு வந்தாலுமே கூட குருவா இருந்து வழி நடத்தி அவங்க செய்யற தப்புகளை பார்த்தீங்க அப்படின்னா தண்டிச்சு நல்வழிப்படுத்தணும்னு பண்ணுவாங்க. ஆனா கடைசியில அவங்களுடைய காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுக்கும் துணையா இருப்பாங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஆண்களுக்கு திருமணம் அப்படின்னாவே தனக்கு வரக்கூடிய மனைவி எப்படிப்பட்ட மனைவியாக அமைவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டியோட இருப்பாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கான ஷோவே அதை பற்றி தான். ஸோ என்கிட்ட சில கார்ட்ஸ் இருக்குது. அதில் சினிமாவில் வரக்கூடிய ஃபேமஸான ஃபீமேல் கேரக்டர்ஸோட பிக்சர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் சிறப்பு ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம். முதலாவதாக ஆஸ்ட்ரோ மாஸ்டர் தமிழரசன் அவர்கள், டிஎன்ஏ அண்ட் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் அவர்கள், அனுபவ ஜோதிடர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள், ராஜ ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். கொடி படத்தில் வர த்ரிஷா மாதிரி யாருக்கு வைஃப் அமையும்? ஃபஸ்ட்டு கடகராசி சொல்லாங்க. என்ன காரணம்னா கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி யார் வருவா? சனி. கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு. மகரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா சனியோட வீடு. இது ஒளி கிரகம். சந்திரங்கிறது ஒளி கிரகம், சனிங்கிறது இருள் கிரகம். அப்போ இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடகத்துக்கும் மகரத்துக்கும் ஆகாது, சரிங்களா? அப்போ மகரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா முதலை, சரிங்களா? அது சின்னமே முதலை என்ன பண்ணும்? ஒரு ஆத்தங்கரையில் ஒரு தண்ணி பக்கத்தில் ஓரமாக நின்றுருக்கும். திடீர்னு ஆள் போனால் கப்புன்னு அப்படியே பிடிச்சி முழுங்கிடும். மகரம்ங்கிறது முழுங்கக்கூடியது, விழுங்கக்கூடியது. பொறுமையாக இருப்பாங்க. பழி வாங்கணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா நின்று நிதானமாக யோசித்து முடிவெடுத்து அதுக்கப்புறம் தாங்க பழி வாங்குவாங்க. அந்த மாதிரி அந்த படத்தில் கொடிப்படம், ஆக்சுவலாக கொடிப்படத்தில் த்ரிஷாவும் தனுஷும் சின்ன வயசுலேருந்து லவர்ஸாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட்லேருந்து லவர்ஸாக இருப்பாங்க. பதவி ஆசைக்கு பார்த்திங்கன்னா தனுஷை அவங்க கொலை பண்ணுவாங்க. அந்த கத்தி எடுத்து குத்துறது, அந்த பழி வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி மகரமாக வரனால கண்டிப்பாக அந்த அமைப்பு வரும். பார்த்து இது பண்ணுங்கள். இந்த மாதிரி ராசி இருக்கவங்கலாம் என்ன லக்னம் என்ன எதுன்னு பார்த்து ஜாதகத்தை பார்த்து பொறுமையாக கல்யாணம் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி விருச்சகன்னே பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் வீடு. 8ங்கிறது ரகசியம், அந்த கொலை பண்ணுறது, இந்த சீக்ரெட் ஆக்டிவிட்டீஸ், இந்த இல்லீகல் கான்டாக்ட், மறைஞ்சு இது பண்ணுறது, தப்பு பண்ணுறது எல்லாமே இந்த 8ஆம் இடம் தாங்க. அப்போ அந்த 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு 7ஆம் இடமா வரும். ஆனால் காலபுருஷ தத்துவப்படி அது 8ஆம் இடமா வந்துடும். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க, அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு விருச்சகமாக அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக மறைஞ்சிருந்து தாக்குவாங்க. பொறுமையாக இருந்து தான் பழி வாங்குவாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க பழி வாங்கக்கூடியவர்கள். அது எல்லாமே எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் சொல்ல முடியாது. அந்த ராசிநாதன் கெட்டு போய் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக பழி வாங்கிடுவாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்கள் அதே மாதிரி தான். ஏன்னா 7ஆம் அதிபதி சிம்மம் வந்துடும். சிம்மம்ங்கிறது அதாவது இல்லை 2 in 1 சொல்லலாம். ஏன்னா கும்பராசிக்கு 7ஆம் அதிபதி சிம்மம் வரனால சூரியனை ராஜா, நெருப்பு கிரகம். சூரியன் பாதி சுபர், அரை சுபர், அரை பாபர், பாதி நல்லவர் பாதி கெட்டவர், சரிங்களா? அப்போ இந்த 7ஆம் அதிபதி சூரியனை வரனால பதவிக்கு ஆசைக்காக பதவி போதைக்காக அந்த பழி வாங்கக்கூடிய அந்த குணம் கண்டிப்பாக இந்த கும்பராசியில் கல்யாணம் பண்ணுற ஆண்களுக்கு கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நான் சொன்ன இந்த 3 ராசி பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டிய குமார் அப்படின்னு சொல்லி போக வேண்டியதுதான். பார்த்து உஷாராரு, சரிங்களா? சுப்ரஜா மேடம், லப்பர் பந்து படத்தில் வர மாதிரி கிரிக்கெட் விளையாட போகும் ஹஸ்பண்டை தடுக்கக்கூடிய வைஃபாக வருவாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ராசிகள்? ஓகே, ஆக்சுவலாக இது தடுக்கிறது அப்படிங்கிறத விட இதில் ஒரு சூட்சமம் இருக்குது இந்த படத்தில். அவர் நல்ல ஒரு பிளேயர் ஆக்சுவலாக. ஆனால் அவர் குடும்பத்தை கவனிக்காமல் அந்த கிரிக்கெட் விளையாடுறதுலேயே மும்முரமாக இருக்கிறனால அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா அதை தடுக்கிறதே குடும்பத்தையும் பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராசிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அமையக்கூடிய ராசி மிதுனம். ஏன்னா அந்த படத்துலையும் சரி, இந்த ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய மனைவிகளும் சரி வழிகாட்டக்கூடிய ஒரு மனைவியாக இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப
கார்னர் பண்ணுவாங்க. ஸோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் அமையிறது வந்து மிதுன ராசிக்காரங்க. ஸோ குருவாக இருந்து வழி நடத்தி அவங்க செய்கிற தப்புகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டித்து நல்வழிப்படுத்தணும்னு பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் இவங்களே அவங்களுடைய விளையாட்டுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுக்கும் துணையாக இருப்பாங்க. அடுத்ததாக வந்து இதே மாதிரியான ஒரு கேரக்டரில் வந்து அமையக்கூடிய ராசி அப்படின்னு போனால் கன்னி ராசி தான். ஸோ அதே கன்னி ராசிக்கு 7ஆம் இடமான மீனம் வராங்க. ஸோ மீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அங்கேயும் வந்து குரு தான் வராரு. ஆனால் இந்த ராசி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் அங்கே நீச்சமாக இருக்கும்போது குரு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல்பாடுகள் ஜாஸ்தி ஆகிடும். அப்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய செயல்பாடுகளையும் வந்து அவங்க எடுத்து வழி நடத்துவாங்க. அப்போது கண்ட்ரோல் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். மனைவி கையில் தான் கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி என்ன தான் அழகு அறிவு என்ன தான் புதன் ஆட்சியாக இருந்தாலும் மனைவின்னு வரும்போது இவர் அடங்கி தான் போயாகணும். அப்போது மனைவிக்கு தெரியாமல் செய்யக்கூடிய செயல்கள் எது பண்ணாலுமே மனைவி கண்டுபிடிச்சி அதை தடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனாலும் வழிகாட்டி நீங்கள் பொறுப்பாக எடுத்து நடத்தும்போது அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய மனைவி வந்து மீன ராசியாக இருக்கும்போது இந்த மாதிரியான செயல்பாடுகளும் இந்த மாதிரியான சூட்சும ரகசியம் அறிந்து நீங்கள் வந்து அந்த திருமண வாழ்க்கையை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா மனைவி வந்து உங்களுக்கு சூப்பராக அமைவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசியில் வந்து அமையிறது வந்து கடகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடகத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மகர ராசி வராங்க. சனி ஆதிக்கம் வருது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறதையும் சனியும் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஆகாத ஒரு வீடாக இருக்கும். இவங்க என்ன பண்ணாலுமே இவங்க தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடகம் பார்க்க அமைதியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப புத்திசாலி. ஏன்னா குரு அங்கே உச்சமாக இருக்கு இல்லையா. ஏன் இந்த குரு கான்செப்டில் நம்ம இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா இந்த படத்தில் வந்து மனைவி மட்டுமே அந்த குடும்பத்தையும் அந்த கணவனையும் வந்து வழிகாட்டுவாங்க. இப்படி தான் இருக்கணும், நம்ம லைஃப் இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும், அப்போ தான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்னு. ஸோ அந்த கான்செப்டில் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல இந்த மாதிரி மனைவி அமையும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லேயும் சரி உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் இதே இடம் கெட்டு போச்சு அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஜாதகம் பாருங்கள், சுய ஜாதகத்தில் தான் இருக்குது முக்கியமாக. ஸோ பொது பலன்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட சுய ஜாதகத்திலையும் சரி கோச்சார பலன்களை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கிரகத்தில் இருந்து உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி உங்களுடைய திருமண வாழ்க்கை அமைந்தால் வாழ்க்கை சொர்க்கம். மீனாட்சி மேடம், பருத்தி வீரன் முத்தழகு மாதிரி யாருக்கெல்லாம் வைஃப் அமைவாங்க? அவங்க லவ் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம லவ் பண்ணணும். அதானுங்க, நம்ம கொடுக்குற விஷயத்துக்குள்ளே தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமா பார்த்தீங்கன்னா சிம்மம் வரும். இந்த சிம்ம ராசிக்கு எப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே பொறுப்பையும் எடுத்துக்குவாங்க, அதில் பர்ஃபெக்டாகவும் இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு என் இடத்துல நான் தான் இருக்கணுங்கிறதுல பிடிவாதமாக இருப்பாங்க. அப்போ மற்றவங்கள பற்றி கவலைப்பட மாட்டாங்க. என்னுடைய லைஃப் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயும் அந்த லவ் லைஃப்குள்ளே யார் உள்ளே இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஒரு திறமையான ஒரு லைஃப் வந்து அழகாக கொண்டு போவாங்க. இந்த சிம்ம ராசி அமைஞ்சதுன்னா இந்த கும்பத்தை பொறுத்தளவுக்கு காம திரிகோணத்தில் இருந்தாலும் கூட அங்கே ராகுவுடைய பலம் அதிகம், இங்கே வந்து சூரிய பகவான் பலம் அதிகம். ஆனால் இங்கே சுக்கிரனுடைய ஸ்டார் இயங்கிட்டு இருக்குங்க. காதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சகம். இந்த விருச்சக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தோட வீடு தான் 7ஆம் இடமா வரும். சுக்கிரனுடைய வீடு அதே வீடு தான் 12ஆம் இடமா வரும். தாம்பத்தியம் இன்பம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இப்படித்தான் வாழணும் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறையை அழகாக கொண்டு போவாங்க. அதே போல் என்ன பிரச்சனை வந்தாலும் கூடவே சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது பணபலமாகட்டும், பொருள் பலமாகட்டும், மனோபலமாகட்டும், இந்த 3 விஷயத்துக்குமே ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க இந்த விருச்சக ராசிக்கு. அடுத்து எடுத்திங்கன்னா மகரம். அதாவது அம்மா மாதிரி தான் மனைவி அமையின்னு ஃபஸ்ட் சொல்லியிருக்கேன். இந்த மகரத்தை பொறுத்தளவுக்கு பற்றி வச்சுக்கோங்க, அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் மனைவியும் பார்ப்பீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய கோபம், ஏன்னா செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறாரு, குரு பகவான் நீச்சமாக இருக்க பார்த்தீங்கன்னா உங்கள் கோபம் வரும்போது உங்கள் மூளை வேலை செய்யாது. ஆனால் அந்த விஷயத்தையும் கரெக்டாக உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து கடக வீடு தான் வரும். சந்திரன்னா என்னங்க, தாய் உள்ளம். அங்கே வீடு, அந்த வீட்டில் அதிபதியான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல அந்த சந்திர பகவான் உச்சம் அடைவார். அங்கே சுக்கிரனை பஞ்சமாதிபதியான சுக்கிர பகவான் அமைவாங்க. அதனால் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மனைவின்னு ஒருத்தி வராலோ அதுக்கப்புறம் தான் உங்கள் லைஃபே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லா லைஃபை கொண்டு போவீங்க. அடுத்து எடுத்திங்கன்னா மேஷம். இந்த மேஷத்துக்கு பொறுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமா வந்து உங்களுக்கு துலாம் வீடு வரும். சரிங்களா, உங்களுடைய விஷயத்துக்குள்ள தேவைகளை என்னென்ன வேணும், எப்போ வேணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கூட உங்கள் விஷயத்தை மறந்துடுவீங்க. எனக்கு என்ன வேணும், ஏது வேணும், நாளைக்கு என்ன செய்யணும், யாரை பார்க்கணும், என்ன டைமு, அதெல்லாம் பார்த்துருங்க. ஆனால் அவங்கள கேட்டு பாருங்கள், கரெக்டாக சொல்லுவாங்க.
நீங்கள் இதை கிளம்பும்போது மறந்துட்டா கூட இது எடுக்காமல் போகிறீங்க. ஏன்னா மைன்யூட்டாக கவனிப்பாங்க, அந்தளவுக்கு உங்களை லவ் பண்ணுவாங்க. இந்த மேஷத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் வேகம், விவேகம், 2 விஷயம், அதிகாரம், ஆணவம், இந்த எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போகணும். என்ன காரணம்னா டக்குன்னு மனைவியை காயப்படுத்திடுவீங்க. நீங்கள் என்ன காயப்படுத்தினாலும் குட்டி போட்ட பூனை மாதிரியே அவங்க வருவாங்க உங்கள் பின்னாடி. அடுத்து கன்னிங்க. இந்த கன்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே டக்குன்னு புரிஞ்சுக்காமல் கோவப்படுவீங்க. ஆனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு அவங்க கோவப்பட மாட்டாங்க. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அவங்க நிதானமாக இருப்பாங்க. எப்போ உங்களுடைய மைண்ட் செட் எப்போ மாறுதோ அப்போ இறங்கி நான் இதுதான் செஞ்சேன், இதுதான் சொன்னேன், நீங்கள் டென்ஷன் ஆகிட்டீங்க, கோவப்பட்டுட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பாங்க. அப்போ உங்கள் கோபத்துலேயும் உங்கள் நிதானத்துலேயும் உங்கள் ஆசையிலையும் உங்கள் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக உங்கள் லைஃப்பை அழகாக கொண்டு வருவாங்க. உங்களுக்கு 7ஆம் இடமான மீனராசியில் இருக்குவாங்க. ஆனால் இந்த பொதுவாகவே நான் சொன்ன ராசிகளுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க. வாழ்த்துகள். ஸ்ரீவர்ஷன் சார், குஷி படத்தில் வர ஜெனி மாதிரியான வைஃப் யாருக்கு அமைவாங்க? நிச்சயமாம்மா. ஒருவருடைய திருமண வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிப்பது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம்ங்கிற 2ஆம் வீடு, கலத்தரஸ்தானம்ங்கிற 7ஆம் வீடு, அயன சயனஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் வீடு. இந்த 3 வீடுகளும் ஒருவருக்கு நல்ல வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை துணை எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அமையும். இப்போ நீங்கள் சொன்ன கேரக்டருக்கு மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர் ஒருத்தங்களுக்கு அமையுது அப்படின்னா நீர் பூத்த நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜோதிகா மாதிரியான ஒரு கேரக்டர் முதல் இடத்துல நிற்கக்கூடிய ஆள் மீனம். இந்த மீன ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு தன் எதிர் அமைப்பில் இருக்கக்கூடிய கன்னி, அந்த அமைப்பை சார்ந்த அந்த மண் தத்துவம் சார்ந்த அமைப்புகள்லேருந்து ஒரு காதல் சேரும். அந்த காதல் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளேயே மறைமுகமாக இருக்கும், இலைமறை காய்மறையாக இருக்கும். இதை யார் இவங்க 2 பேருமே பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளன்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமானதாகவும் வலிமையானதாக இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ இப்போ இந்த மீன ராசியில் இருக்கிறவங்க இந்த கேரக்டருக்கு கரெக்டாக பொருந்தி போவாங்க. அதே சமயம் இவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணத்தில் தான் 100% முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம். மீனராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு முறை முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க லைஃப் பார்ட்னரை எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன். இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கிளாஸ் வரலாம், நிறைய ஈகோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா 2மே உபயராசி அப்படிங்கிறதுனால ஒருத்தர் அந்த தாக்கி கொள்ளக்கூடிய தன்மை வார்த்தைகளால் அல்லது ஏதாவது ஒரு மன ரீதியான ஒரு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ரொம்ப அதிக அளவில் உங்களுக்கு வந்தாலுமே கூட இந்த மீனராசியை சேர்ந்தவர்கள் அந்த இல்லற வாழ்க்கையை ரொம்ப இனிமையாக அனுபவிக்கக்கூடிய ஆட்கள். திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை ரொம்ப அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இந்த மீன ராசியை சேர்ந்தவர்கள் முதல் இடத்தில் இருக்கிறார்கள். இந்த கேரக்டருக்கு சரியாக பொருந்தி போகிற அமைப்பில் 2ஆம் இடத்துல இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் 2ஆம் இடத்துல இந்த கேரக்டருக்கு சரியாக பொருந்தி போவாங்க. ஏன்னா இது ஒரு உபய நெருப்பு தத்துவ ராசி. நெருப்புனா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது, ரொம்ப சுறுசுறுப்பாக தன்னுடைய ஃபேர் நம்மளை பார்த்து அப்படியே வியந்து பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தன்னை பற்றி ஒரு மிகைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் இந்த நெருப்பு தத்துவ ராசி செயல்படும். ஸோ ரொம்ப சுறுசுறுப்பு, ஆக்டிவ், இதெல்லாம் பார்த்து தான் இந்த மிதுனம் இவங்கள்ட்ட மயங்கிடும். ஆனாலும் அதை வெளி சொல்லாது. இவர் என்னதான் எஃபோர்ட் போட்டு எத்தனை விஷயத்தை செஞ்சாலும் ஒரு பாராட்டுதல் கூட அவங்கள்ட்ட கிடைக்காது. ஸோ இதை அவங்க உள்ளுக்குள்ளேயே ரசிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே ஆணித்தரமாக பதிவு செய்யலாம். ஸோ இந்த தனுசு ராசியை சேர்ந்த ஆண்கள் மிதுன ராசியை சேர்ந்த பெண்களை வலிமை பெற்றிருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்களை பெற்று தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவருடைய உயரம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. காரணம் இவர்களை பொருளாதார ரீதியாகவும் சமுதாயத்தில் மதிப்பு மிக்க பதவியில் அலங்கரிக்க வைக்கக்கூடியதிலும் இவங்களுடைய முனைப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க செய்கிற எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இவருக்கு மேலோட்டமாக தெரியாது. ஆனால் இவருடைய வாழ்வின் உயரத்திற்கு அடிப்படை காரணமாக இந்த மிதுனம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யலாம். அடுத்த இடத்துல இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. ஆண்கள் மிதுன ராசியை சேர்ந்த ஆண்கள் பார்த்திங்கன்னா சற்று சுயநல போக்கோடு இருப்பாங்க. ஆனால் இவங்களை அனுசரித்து செல்லக்கூடிய அந்த நெருப்பு தத்துவ ராசியாக தனுசு அமையும். ஸோ இந்த தனுசு இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அறிவுபூர்வம் மட்டும் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, செயல்பாடுகளில் கொஞ்சம் குறை இருக்கும். ஆனால் இந்த மிதுன ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்த பெண்கள் மிகப்பெரிய உந்துதலை கொடுப்பார்கள். தன்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு
இந்த ராசிக்கு மிதுன ராசி ஆண்களுக்கு உண்டு. வழி தெரியாத ஒரு நபருக்கு சரியான வழிபாதையை காட்டக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசி பெண்களுக்கு உண்டு. இந்த மிதுன ராசியினர் இதனால் மிகப்பெரிய பலமடைவார்கள். வாழ்வின் உன்னத நிலைக்கு போவதற்கான அத்தனை வாய்ப்பு இருக்கும். மூளை நல்லா கிளகலையாக பிரிஞ்சாலும் செயல்பாடுகள் குறைவாக இருக்கும். அந்த செயல்பாடுகளை ஊக்குவிக்கக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசியை சேர்ந்த பெண்களுக்கு உண்டு. அதற்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த மிதுன ராசி இருக்கும். அடுத்து கன்னி ராசி. இந்த கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் இந்த கேரக்டருக்கு ரொம்ப சூப்பராக பொருந்தி போவாங்க. இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது இயற்கையாகவே தன்னுள்ள அனைத்து விஷயமான பரவகரமான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ராசியாக இருக்கும். மற்றவர்களுக்கு பிரதிபலன் பார்க்காம அனைத்தையும் செய்யக்கூடிய ராசியாக இருக்கும். உதவி செய்வதில் முன்னுரிமை அளிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். மற்றவர்கள் பசித்திருந்தால் இவர்கள் தன்னுடைய உணவை கூட மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான கேரக்டர் இருப்பாங்க. ஆனால் இவருடைய இந்த பரோபகரமான மனநிலையை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதை சரியாக புரிஞ்சுக்கிற ஆளாருன்னு கேட்டிங்கன்னா மீனம் தான். அப்போ இந்த மீன ராசியை சார்ந்த பெண்கள் இவர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையாக அமையும் பட்சத்தில் இவருடைய வாழ்க்கையில் பல குளறுபடிகள், குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்தாலுமே, ஏன்னா இந்த கன்னிங்கிறது காலபுருஷனுக்கு 6வது ராசி, பிரச்சனை கொடுக்கறது. மீனம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 12வது ராசி, குழப்பத்தை ஏற்படுத்துறது. பட் இருந்தாலும் இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பு, இணைபிரியாத ஒரு உறவை நிச்சயமாக பெற்றுத்தரும். இவருடைய இல்லற வாழ்க்கையும் ஒரு மேம்பட்ட தன்மையினால் சந்தோஷகரமாக அமையும் அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஸோ மீனம் இவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணும். இந்த கன்னி ராசியை சேர்ந்த ஆண்கள் இதற்கான ஒரு அற்புதமான யோக வாழ்வை பெறுவார்கள். ஸோ இதற்கு சரியாக பொருந்திக்கக்கூடிய ராசி இந்த கன்னி ராசியாக இருக்கும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சினிமாவில் வரக்கூடிய ஃபேமஸான ஃபீமேல் கேரக்டர்ஸை வச்சு இந்த மாதிரியான வைஃப் யாருக்கெல்லாம் அமைவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நம்ம ஆஸ்ட்ராலஜர்ஸுமே ரொம்பவே ஃபன்னாக அதுக்குண்டான பலன்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே நம்ம ஆஸ்ட்ராலஜர்ஸ் சொன்ன மாதிரி இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கோ அது மாதிரி தான் உங்களோட வைஃப் அமைவாங்க. ஸோ ஓவராலாக இந்த எபிசோட் ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜோதிட பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.